சபை பூலோகத்தில் இன்று கூடியபடினால் ராஜசபை. இது ஒரு தெய்வீக சபை. ஆமாங்க. ஆனால் பிறந்த அப்பமார்களும் மனித தாய்மார்களும் ருக்ம சபா சபா பேதம் என்று சொல்லக்கூடிய 4 வருடத்தில் கடல் போல் அமர்ந்திருக்கின்றனர். ஆமா சாமி. அருள்மிகு பச்சையம்மன் ஆலயத்தில் வருடம் ஒரு முறை கார்த்திகை தீபத்தன்று எமது குருபெரியோர்கள், அதாவது இந்த கோயிலே காணேஜி செய்யக்கூடிய கவுண்டர்கள் எத்தனை அருள் கூத்து ஆடினாலும் கோயில் சார்பாக வசூல் செய்து ஒரு நாடகத்தை அரங்கேற்றம் செய்ய வேண்டும் என்று 16 ஆண்டு காலமாக விடாத மழை பெய்தாலும் அடாத வசூல் செய்து ஆடிக்கொண்டிருக்கிறோம். பெரிய கூத்து நண்பா, பெரியோர்களால் அரங்கேற்றம் செய்தபடியினால் இது பெரிய கூத்து என்றும் தெருக்கூத்து திருவிழா என்றும் பெயர் பெற்றது. நண்பா, அப்படி இருந்தாலும் இரவென்றும் பகல் என்றும் பாராமல் படிக்கு இதை இடைவிடாமல் நடத்திக் கொண்டிருக்கிறார் அருமை அப்பாவாக விளங்கக்கூடிய கட்டபலியாங்காட்டை சேர்ந்த ராஜாமணி கவுண்டர் அவர்களோ, இன்னும் அருமை ஐயா அலோ கவுண்டர் கோயில் நிர்வாகி அவர்களோ, இன்னும் நன்கொடை எத்தனையோ பேர் கொடுத்திருக்காங்க. அவர்கள் குடும்பங்களும் இளம் கலை பண்பாட்டுத் துறையிலிருந்து வருகை தந்துள்ள அழைப்பை ஏற்று வருகை தந்துள்ள அருமை ஐயா கோவிந்தசாமி அவர்களுக்கும் கூடியிருக்கும் பெரியவர்களுக்கும் நமது கலைக்குழுவின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னையும் ஒரு பொருட்டாக எண்ணி என் ரத்த சொந்தங்களும் என்ன சொல்ல வர என் ரத்த சொந்தங்களும் உடன் பிறப்புகளும் தாய்மார்களும் உற்றார் உறவினர்கள் யாவற்ற பேர்களும் நன்கொடை கொடுத்துள்ளார். அதனால நான் வேலை விட்டு வெளியே வந்தவுடன் 1 ரூபாய் கொடுத்திருந்தால் 1 கோடி ரூபாய் கொடுத்ததாக என் மனதால் எண்ணி அருள்மிகு பச்சையம்மன் அருளால அவரவர் செய்யும் தொழில மேன்மை முன்னேற்ற வளர்ச்சி நல வருமானத்தை கொடுத்து குழந்தைகளுக்கு ஆரோக்கியத்தின் சிறப்பான கல்வியை கொடுத்து போக்குவரத்தில் யாதொரு இடையூறுமின்றி சீரும் சிறப்புமாய் பல்லாண்டு வல்லாண்டு 1000 ஆண்டு காலமான எல்லா வல்ல பச்சையம்மனை பிரார்த்திக்கின்றேன். முன்னிலையில் அரங்கேற்றம் செய்த நாடகம் வைத்துள்ள நாடகம் என்ன நாடகம் சொல்லுங்க சாமி? திரௌபதி துயில் பாஞ்சாலி சபதம் நாடகத்தில் சபை தருவாராக தாங்கள் வந்திருக்கேன். நான் யார் தெரியுமா? போடுங்க.
விவேகமும் பொருந்திய ஐந்தறிவு பாசைகளை கற்றுணர்ந்த என் பெயர் நகுலன். அப்படி நகுலராஜனாக இருந்தாலும் தாய் தந்தை சொல்லலாமா? ஆமா சாமி. மறு விரும்பி எடுத்த மாதாவோ மந்திராதேவி. தாய் மந்திராதேவி. சரிங்க. தாய் என்று இருந்தால் ஒரு 5-6 பேர். அப்படி இல்ல, அது உன் பிறப்பினுடைய ரகசியம். தாங்களுடைய தந்தை நான் ஒரு வண்ணம் பொழுதொரு மேலே என்ன பேணி காத்து வளர்க்க வேண்டும் என்று எண்ணம் கொண்ட என் தந்தையார் பாண்டு மகாராஜன். பாண்டு மகாராஜனுக்கு 2 தேவிமார்கள். நண்பா, ஓய் குந்தி அம்மாள், மந்திராதேவி என்று சொல்லக்கூடிய 2 தேவிமார்கள். சரிங்க. இருவருக்கும் நாங்கள் கூடி பிறந்து கூட்டுப்பால் அருந்தி அண்ணன் தம்பிகள் 5 பேர். தாரால் புகழ் படைத்த தருமர், 12,000 கஜேந்திரபுரம் எடுத்த பீமசேனன், ஆளால் அழகு மன்னன் அர்ஜுனன், நகுலன், சகாதேவன். நகுலன் சகாதேவர் இருவரும் மந்திராதேவிக்கு பிறந்தோர். நண்பா, அப்படி இருந்தாலும் தினந்தோறும் என் அண்ணனை பார்க்க வேண்டியது என்னுடைய கடமை. அதனால அண்ணனுடைய திருவடி பாதத்தை காண்பதற்கு முன்பதாக என் தம்பியாகப்பட்ட சாஸ்திரங்களை கற்றுணர்ந்த சகாதேவனை அழைத்து பிறகு அண்ணனை சந்திக்க வேண்டும். ஆகட்டும்.